அல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். ஒன்றும் உனக்கு குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். ஜெபம். என்னை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தையை கொண்டு ராஜா எங்க கிட்ட நீங்க என்ன பேச சித்தமா இருக்கீங்களே ஏசப்பா, அதை நீர் பேச போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். இந்த வசனத்துல தேவன் யார்கிட்ட இந்த வார்த்தைய சொல்றாரு அப்படின்னா, மோசே கிட்ட என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன சொல்லி சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பெரிய வனாந்தர வழியாய் கடந்து வர்றது யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியும். என்ன பண்ணு, நீ இந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு. நீங்களும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு இது தெரியும். நிச்சயமா நம்ம வனாந்தர வழியில நடந்து வர்றது அவருக்கு தெரியும். ஆமென். யோபு சொல்றாரு, நான் போகும் பாதையை அவர் அறிவார் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. அப்ப அவர் கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்ணல, அவங்களுக்கு தெரியல. கூடவே இருந்த மனைவிக்கு என்ன பண்ணல, அது தெரியல. அவர் அறிவார், அவருக்கு தெரியும் என்று என்ன பண்றாரு, யோபு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துல பெரிய வனாந்தரம், கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 40 வருஷத்துக்கு பதிலாக நம்மள இத்தனை வருஷமும் என்ன பண்றாரு, தேவன் நம் கூடவே இருந்து நம்மள என்ன பண்ணிருக்காரு, வழி நடத்தி வந்திருக்கிறாரு. யாக்கோபு சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை என்ன பண்றாரு, தேவன் என்னை ஆதரித்து வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நான் என்ன பண்ணேன், உன்னை முன்னமே நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம பல நேரங்கள்ல நடக்கிறத நினைச்சுதான் என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம். அவர் நடத்தினதை எண்ணி என்ன பண்ணல, ஒரு நாளும் நம்ம தேவனை என்ன பண்ணல, ஆராதிக்கல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில அடித்த புயல் வேற யாரோடைய வாழ்க்கையில அடிச்சிருந்தாலும், நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனை வேற ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும், ஒருவேளை அவங்க என்ன பண்ணலாம், உயிரோட இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய சமூகத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம யோசிக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு எப்படி போவோம், நம்ம எப்படி இதை போய் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணலாம். ஆனா ஆதாமையும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவர் வெளியில அனுப்பினாலு இருந்தாலும் ஆண்டவரால் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் ஏதேனுக்குள்ள அவங்களுக்கு வர்றது என்ன இருந்துச்சு, பெரிய ஒரு சிரமமான காரியமா இருந்துச்சு. ஆனா தேவ சமூகத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஆச்சரியம், அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணல, இழக்கிறதுக்கு விரும்பல. ஆமென். அவர் அவருடைய சமூகத்திலே நம்மள என்ன பண்றாரு, பார்க்கிறதுக்கு விரும்புகிறாரு. அதே போலதான் இளைய குமாரன் அவர் என்ன பண்றாரு, திரும்பி வரும்போது அவருடைய தகப்பன் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணல, கேட்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் வெளியில போய் யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது, என்னோட வீட்டிலே என்னோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அவர் அவ கூடவே வச்சிருந்தாரு. அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் தகப்பனா இருந்து வழி நடத்துறேன்னு இந்த ஜனங்கள்ட்ட நீ என்ன பண்ணு, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எந்த நேரத்துல சொல்றாங்க அப்படின்னா, வனாந்தரத்துல ஒரு சமமான இடத்துல அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி அந்த ஜனங்கள்ட்ட என்ன பண்றாரு, சொல்றாரு. சமமான இடம்னா என்ன, ஒரு தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்கிற இடம் தான் என்ன பண்ணலாம், ஒரு சமமான இடம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா சில பாதைகள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மள நடக்க விடுவாரு. சில பாதைகளை என்ன பண்ணுவாரு, கொண்டு பேசுவாரு. அப்ப இந்த வனாந்தர வழிகள்லாம் அவங்க தாண்டி வரும்போது ஏன் ஆண்டவர் பேசினாரு அப்படின்னா,
அவர்கள் இதை விட்டு அடுத்ததாக எதை நோக்கி போறாங்களாம்? சுதந்திரத்தை நோக்கி அவங்க என்ன பண்றாங்களாம்? போறாங்களாம். அப்ப இத்தனை நாட்களாக நம்ம வனாந்தரத்துல அலைந்து திரிந்தவர்களா இருக்கலாம், வனாந்தரமே வாழ்க்கையா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்றாரு, கர்த்தர் ஆயத்த பண்ணின சுதந்திரம் உனக்கு உண்டு, கர்த்தர் உனக்கு ஆயத்த பண்ண ஸ்தானம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த 2024 இந்த 7வது மாதத்துல என்ன பண்றாரு, இந்த முடிவில உங்களை பார்த்தவர் என்ன பண்றாரு சொல்றாரு, விசுவாசிக்கிறவங்களை மட்டும் இத்தனை வருஷம் நீ அலைந்து திரிந்த வனாந்தரம் இல்ல, இனி போகும் வருஷத்துல நீ காண போகிற ஆசீர்வாதம் என்ன பண்றாரு, தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு. அப்ப இந்த 40 வருஷத்துல ஆண்டவர் அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க. ஆனா யாரை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வனாந்தரத்திலே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றது, நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உபாகமம் 1:19 கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பயங்கரமான வனாந்தரத்தை என்ன பண்ணாரா, தேவன் கடக்க பண்ணினாரா. அப்ப ஜனங்கள் நினைக்கலாம், ஆல்ரெடி நாங்க என்ன பண்ணிட்டோம், கடந்து வந்த பாதைகள் ரொம்ப பயங்கரமான பாதை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. திரும்பவும் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த பயணத்தை மறுபடியும் என்ன பண்றாரு, தொடர செய்யறாரு. இது எப்படி இருக்குமோ, ஒருவேளை ஆழத்தோடு ஆழம் என்ன பண்ணுது, நம்மள கூப்பிடுறது போல இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, சமமான இடத்துல என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் பேசுறாரு. அப்ப மோசே என்ன சொல்றாருன்னா, மோசே கிட்ட ஆண்டவர், மோசேவே நீ இதை பார்த்து சொல்லு, இதை நீ எல்லார்கிட்டையும் சொல்லு, எல்லாரையும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு. அதுதான் இந்த காலை வேளையில நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களையும் என்னை பார்த்துதான் தேவன் சொல்றாரு, நான் சொல்லியபடியே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்லியபடியே அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதை சுதந்திரித்து கொள்ள பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இன்னைக்கு சொல்றாரு, சபையே கேள், உன்மேல் ரத்தம் தெளிக்கப்பட்டதை நீ என்ன பண்ணாத, மறக்காத, உன்மேல் முத்திரை போடப்பட்டதை நீ என்ன பண்ணாத, மறக்காத, நீ பரலோகத்திற்கு உடன்படிக்கை செய்ததை நீ என்ன பண்ணாத, மறக்காத, கிறிஸ்துவே உனக்கு தலையா இருக்கிறார் என்பதை நீ என்ன பண்ணாத, மறக்காத அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம திரும்பி பார்க்கும் போதுதான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். எதை நம்ம திரும்பி பார்க்கணும்னா, பைபிள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு போகிறாரோ அத போல தேவனாகிய கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மள என்ன பண்றாரு, சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் எப்படின்னா தகப்பனா என்ன பண்றாரு, நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாட்டை கூட நம்ம பாடலாம். தனிமையில் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நம்மள கேட்டனா நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா பரலோக ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நம்மள என்ன பண்றாரு, அவரோட தோளின் மேல் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 40 வருஷம் நம்ம நடந்தோன்னு சொல்றத பார்க்கிலும் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு, நான் இவர்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுமக்கப்படுகிறவர்களை விட சுமப்புவர்களுக்கு தான் என்ன பண்ணும், இந்த ஸ்தானத்துல போய் சீக்கிரமா என்ன பண்ணும், இறங்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். அப்ப பிள்ளையை தூக்கிட்டு போறவங்களுக்கு தான் என்ன பண்ணும், எப்ப இந்த இறக்கி வைக்கிற அந்த சுமையோட இடம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தவரையும் என்ன பண்றாரு, முன் குறிச்சிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும், அந்த வனாந்தரன்றது ஒண்ணு இருக்கும். அப்ப நமக்குன்னு ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் கொண்டு போய் நம்மள வைப்பாரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதற்காக நம்ம வெயிட் பண்ணோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 40 வருஷத்துல நீ பின்னாடி நடந்ததையோ உன் வாழ்க்கையும் குடிச்சு நீ என்ன பண்ணு, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நடக்க முடியாத பாதையில தான் தேவன் என்ன பண்றாரு, நம்மள நடத்துகிறவரா இருக்காரு.
நடத்த முடிந்த பாதையில அவர் என்ன பண்றாரு, கையை பிடிச்சு நடந்து கொண்டு போறவரா இருக்காரு. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம், சோர்ந்து போறோம். அப்ப இந்த பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவதும் கேட்டதும் உயிரோடும் இருந்தது உண்டோ அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட என்ன பண்றாரு, ஒரு இண்டிவிஜுவலா தான் என்ன பண்றாரு, பேசியிருப்பாரு. அப்ப உன்கிட்ட பேசினது போல நான் வேற யாருக்கிட்டயாச்சும் பேசியிருக்கேனா? நீ என் வார்த்தையை கேட்டது போல யாராவது உன்னுடைய வார்த்தையை கேட்டிருக்காங்களா அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை நோக்கி சொல்றாரு. அப்ப நீ நடந்த வனாந்தரம் தான், நீ நடந்தது என்ன பண்ணுது, மேடும் பள்ளம் தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன்கிட்ட பேசினது போல நான் வேற யாருக்கிட்டாச்சும் பேசியிருக்கேனா? உன்கிட்ட சொன்ன வார்த்தையை போல நான் வேற யாருக்கிட்டயாச்சும் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம எத்தனையோ நாட்கள் என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வரோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போன மாசத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், போன வாரத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தனிமையில இருக்கும்போது நம்ம கிட்ட பேசினது யாரா இருப்பாரு, நம்ம தேவனா மட்டும்தான் இருப்பாரு. அப்ப நிறைய பேர், சில கூட்டங்கள் இருக்காங்க, சர்ச்சுக்கு வந்தா அந்த வார்த்தை எனக்கு தான், பைபிள் ஓபன் பண்ணா அந்த வார்த்தை எனக்கு தான், அந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொன்னா அந்த வார்த்தை எனக்கு தான், செய்தி சொன்னா அந்த வார்த்தை எனக்கு தான். அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம், நமக்கு தான். அப்ப அந்த வார்த்தை நம்ம கேட்டதுனாலதான் நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், உயிரோட உக்காந்துருக்கோம். அந்த வார்த்தை கேட்கலன்னா நம்ம எங்க இருந்திருப்போம், இன்னைக்கு நம்ம இருந்திருக்கோமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப இந்த பாதைகள்ல கர்த்தர் நடத்தியும் இன்னும் நம்ம கைவிடல அப்படின்னா இந்த வனாந்தரத்தை கடக்கும் நாட்கள் நம் வாழ்க்கையில என்ன வரப்போகுது, சீக்கிரமா வரப்போகுது. அப்ப கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்கள் காணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என் கூட பேசிட்டு இருக்காரு, என் தேவன் என் கூட தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி அவரோட வார்த்தையை கேட்டு அவரோட சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்ன வரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன். திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஒலிவு மரங்களையும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன். அது தாட்சி இல்லாமல் ஒன்றும் குறைவுபடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. அது நமக்கு எங்க இருக்கு, நமக்கு முன்பாக தான் அவர் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம கூட நம்ம அப்பா என்ன பண்றாரு, எப்பவும் இருக்கிறவரதான் இருக்கிறாரு. நம்ம சுமந்தவர் நிச்சயம் நம்மளை என்ன பண்ணுவாரு, சுமப்பார். நம்மளை நடத்தினவர் நித்தியமும் நம்மளை என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அது எப்போ அப்படின்னா அவரோட வார்த்தையை நம்ம கேட்கும் போதுதான் அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. ஏசாயா 58:14 வசனம் யாராச்சும் வாசிங்க. அப்ப யாக்கோபுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணுவாரு, தேவன் நம்மளை போஷிப்பேன் என்று அவரே என்ன பண்றாரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. சில வேளைகள்ல ஆண்டவர் நம்ம ஃபாஸ்ட் லைஃபை சொல்லி என்ன பண்ணுவாரு, நம்மளை உயர்த்துவாரு. சில டைம்ல நம்ம ஃபியூச்சர் லைஃபை சொல்லி என்ன பண்ணுவாரு, நம்மளை உயர்த்துவாரு.
அப்ப ஆண்டவர் கூட சொல்றாரு, உபாகமம் இந்த வருஷத்தோட நம்ம வாக்குத்தத்த வசனத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நம்ம மேல கண்ணு வச்சு அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நம் ஜீவனை காட்டிலும் நம்ம அதை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்மளை நடத்தினவர் அவர், நம்மளை சுமந்தவர் அவர், நம்மை உயிரோடு எழுப்பு பண்ணினவர் அவர், நம்ம சுதந்திரத்தை கொடுத்தவர் அவர். அவர் என்ன பண்ணுவாரு? எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. அப்ப உங்களுக்கு சொல்லியபடியே தேவன் என்ன பண்ணவரு? உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம அழுதது என்ன பண்ணாது? ஒரு நாள் வீணாகாது. அதோட பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வாழ்க்கையில அதை காண செய்வார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல தேசத்திலே உன்னை என்ன பண்ணுவேன்? பிரவேசிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம 7 மாதங்களை என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 8வது மாசத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப இந்த 8வது மாதம் ஆரம்பிக்கிற மாதத்துல ஆண்டவர் சொல்லியபடியே என்ன பண்ணுவாரு? உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. ஆமென். நம்ம அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம்? கண்களை மூடி நம்ம ஒரு பாடலை கூட பாடலாம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்திரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்திரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்திரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்திரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்திரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்திரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி
சொல்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஜெபம். என்னை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்க எங்க கூட பேசின வார்த்தை ஏசப்பா, நீங்க சொன்னியபடியே எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொன்னீங்க ராஜா. அதை போல ஏசப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்க கடந்து வந்த பாதைகளை ஏசப்பா நீங்க திரும்ப பார்க்க செய்திருக்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்க அந்த பாதைகளை பார்க்கல, இந்த வனாந்தரத்தை கடக்கலன்னா ஏசப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சமூகத்துல நாங்க நின்று இருக்க மாட்டோம் ராஜா. நீங்க அப்படிப்பட்ட வனாந்தரத்தை எங்க வாழ்க்கையில கொடுத்ததுனாலதான் ஏசப்பா இன்னைக்கு நாங்க உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.